22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் பேசுவார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், வசனத்தின் மேல் தவணமாயிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் இடைப்படுவார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுவார் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த தெய்வமே, இந்த காலை வேளையிலே பரிபூர்ணமாய் அடிமை உம்முடைய பாதத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்களை அல்லாமல் என்னால் எதுவும் கூடாது. வசனம் உம்முடையது, ஊழியக்காரனாகிய அடிமை உம்முடையவன், கூடியிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள். நீங்க தான் உங்க பிள்ளைகளோடு உம்முடைய வசனத்தை கொண்டு ஊழியக்காரனை பயன்படுத்தி நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையில எங்களோடு பேசும், எங்களோடு கர்த்தர் பேசும். பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தெய்வம் என்னோடும் எங்களோடு பேசும். பேசும் ஆண்டவரே, பேசும். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசியுங்க. பின்பு ஆண்டவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி, அவனை என்றால் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். காரணம் சொல்றாரு. அவனை ஏன் நான் தள்ளுனேன், இவனை ஏன் நான் தெரிந்து எடுத்தேன், இவனை ஏன் நான் ராஜாவாக வைத்தேன் என்று ஆண்டவர் காரணத்தை சொல்லுகிறார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்தவைகளே. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று சொல்லி அவர்கள் அடம்பிடித்த போது ஆண்டவர் அவர்களை ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜாவை ஆண்டவர் அபிஷேகித்தார். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தான் சவுல். அவன் ராஜ குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, சாதாரணமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். இஸ்ரவேலின் கோத்திரத்திலே மிகவும் சிறிய கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். அந்த பென்யமீன் கோத்திரத்திலே அற்பமும் சொற்பமுமான ஒரு சின்ன குடும்பம். அந்த குடும்பத்திலே ஒரு சின்ன பையன்தான், ஒரு இளைஞன், அவன்தான் இந்த சவுல். சவுலுக்கே தன்னுடைய தகுதி என்ன அப்படின்னு சொல்லி சவுலுக்கு தெரியும். எனக்கு என்ன தகுதி இருக்கு, தனக்கு என்ன தகுதி இருக்கு என்பது சவுலுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கூட ஆண்டவர் தன்னை தகுதியில்லை என்று
தன்னை தாழ்த்தின அந்த மைந்தன் மேல் கர்த்தருடைய கண் நோக்கம் வைத்தது. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். ஒரு குறித்த நேரத்தை சொல்லி, நாளைக்கு இந்த நேரத்தில் ஒருவன் உன்னிடத்திலே வருவான், அவன் பென்யமீன் கோத்திரத்தான், நாளைய தினத்திலே அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி. ஆனால் இந்த சவுலை குறித்து நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, அவன் தளவாடத்துக்குள்ளெல்லாம் போய் ஒளிந்து கொண்டான். காரணம், என்கிட்ட இருக்கிற தகுதி எனக்கு என்னன்னு எனக்கு தெரியும். தன்னுடைய தகுதியை அறிந்த மனிதன் அவன். ஆமே, நம்ம எப்பொழுதுமே நம்முடைய நிலைமை என்னங்கிறத நம்ம அறிந்து வைத்திருந்தால், உண்மையாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்துவதற்கு அது நமக்கு உதவியா இருக்கும். இதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாம எப்படி இருக்கக்கூடாதா, எந்த ஒரு மனுஷனும் தன்னை எண்ணுவதற்கு அதிகமாய் மிஞ்சி எண்ணிவிடக்கூடாது. தன்னை எண்ணுவதற்கு மிஞ்சி அதிகமாய் எண்ணிவிடக்கூடாது. அப்படி எண்ணும் போது அந்த மனுஷனுக்குள்ளே தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தக்கூடிய அந்த கிருபையை அவன் இழந்து போகிறான். தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தக்கூடிய அந்த கிருபையை இழந்து போகிறான். ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தக்கூடிய அந்த கிருபை அவனுக்குள்ளே இல்லை என்று சொன்னால், அவன் ஒருபோதும் தேவனாலே மேன்மை அடைய முடியாது. அப்ப தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் தேவனால் மேன்மை அடைய வேண்டுமே ஆனால், அவன் எப்பொழுதுமே தன்னுடைய உண்மையான நிலைமையை, அதற்காக சும்மா ஹம்பக்கா, சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா சும்மா தேவையில்லாம தாழ்த்துவாங்க. அதை நான் சொல்ல வரல. உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் உண்டு. அந்த சகோதரன் ஜெபிக்கும் போது முழங்கால் போட்ட உடனே யாராவது ஒருவர் ஜெபியுங்கள் என்றால் முதலாவது அவர் தான் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே நான் ஒரு நாக்குட்டி, ஆண்டவரே நான் ஒரு தூசி, ஆண்டவரே நான் ஒரு குப்பை. இதெல்லாம் எங்கேயோ இருக்க வேண்டியது, சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு. குப்பை எங்க இருக்கணும்? டஸ்ட்பின்ல. நாய்க்குட்டி சபைக்குள்ள வரலாமா? வரக்கூடாது. ஆண்டவரே நான் ஒரு கழுதை. இதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இதெல்லாம் சும்மா வார்த்தைகளினால் அல்ல, தேவ சமூகத்தில் கிரியைகளினால் நம்மை தாழ்த்த வேண்டும். நல்லா கவனிங்க. இந்த சவுல் ராஜா வார்த்தைகளினாலே சொன்னா, என்ன சொன்னா? நானா ராஜாவா? சான்ஸே இல்லை, வாய்ப்பே கிடையாது. காரணம், எனக்கு என்னுடைய நிலைமை என்னன்னு தெரியும் என்று சொன்னது மாத்திரமல்ல, இது வார்த்தை. வேதத்திலே வாசிக்கிறோம், அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது தளவாடங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டான். தளவாடங்களுக்குள்ள என்ன செஞ்சான்? இது கிரியை. தேவ சமூகத்தில் தாழ்த்து பண்பதின் வார்த்தைகளினால் அல்ல, கிரியைகளில நம்முடைய உண்மையான நிலைமையை நாம் அறிந்து தேவனுடைய சமூகத்தில் கிரியைகளில் நம்முடைய தாழ்மையை கர்த்தர் காணணும். நம்முடைய தாழ்மையான வார்த்தைகளை கர்த்தர் கேட்க கூடாது, நம்முடைய கிரியைகளை கர்த்தர் காணணும். நீங்க இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். நீங்க வாசிச்சு பார்ப்பீர்களே ஆனால், இந்த தாவீதை கர்த்தர் உயர்த்துவதற்கு காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், கண்டேன் கண்டேன் கண்டேன், கண்டுபிடித்தேன், இப்படி எல்லாம் சொல்றாரு. கண்டேன் என்றும் சொல்லுகிறார், கண்டுபிடித்தேன் என்றும் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் கண்டதினாலதான். எதை கண்டார்? இந்த தாவீதனுடைய குணங்கள், சுபாவங்கள், அவன் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்களை எல்லாம் யார் மூலமாக கர்த்தர் கேள்விப்படவும் இல்லை. தன்னை குறித்து தாவீது சொன்னதை கர்த்தர் கேட்கவும் இல்லை. ஆண்டவர் கண்டேன் என்று சொல்கிறார். அந்த 13:22 நீங்க வாசிங்களேன். பின்பு அவர் அவளை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்.
என்னுடைய இருதயத்துக்கு நான் ஏற்றவனாக என்ன செய்தேன், கண்டேன் என்று சொன்னார். ஆமென். எதையும் கண்டார்? தாவீதின் காரியங்களையும் கர்த்தர் கண்டார், சவுலுடைய அக்கிரமங்களையும் கர்த்தர் கண்டார். கர்த்தர் என்ன செஞ்சாரு? கண்டார். கர்த்தர் காணாத வரைக்கும் தேவன் ஒருபோதும் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. ஆமென். புரியுதாங்க? ஆமா, கர்த்தர் காணாத வரைக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. ஆனா கர்த்தருடைய கண்கள் காணாமலும் இருக்காது. கர்த்தருடைய கண்கள் பூச்சக்கரம் எங்கும் என்ன செய்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது. உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் காண்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதை கண்டு அந்த ஆண்டவர் கண்டு கொண்டதற்கு ஏற்றால் போலதான் ஒருவனை தள்ளி ஒருவனை உயர்த்துகிறார். ஒருவனை என்ன செய்கிறார்? ஒருவனை தள்ளுகிறார். அவனை தள்ளி, யாரை? சவுலை தள்ளி ஆண்டவர் யாரை உயர்த்தினார்? தாவீதை உயர்த்தினார். ஆமென். ஒரு சீட்டு தான், நல்லா கவனிக்கணும். ஒரு சீட்டு. அந்த ஒரே ஒரு சீட்டுக்கு 2 பேர் இப்ப இருக்கிறாங்க. கர்த்தர் ஒருவனை தள்ளினார், அந்த சீட்டில ஒருவனை அமர்த்தினார். ஆமென். ஒருவனுக்கு டிமோஷன், இன்னொருவனுக்கு ப்ரமோஷன். ஹல்லேலூயா. ஒருவனை கர்த்தர் தள்ளுகிறார். எப்படி தள்ளினாரு? அதையும் கண்டுத்தான் தள்ளினார். எப்படி இவனை உயர்த்தினார்? அதையும் கண்டுத்தான் கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். கர்த்தர் என்ன செய்தார்? உயர்த்தினார். நீங்க வேதத்தில் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த சவுல் தவறுகளை செய்த போது கர்த்தர் இதுக்கு சரியான ஒரு ஆள் இப்ப வேணும். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை கேட்டாங்க, கொடுத்த ராஜா சரியில்லை, அவனுடைய செயல்பாடுகள் ஆண்டவருடைய பார்வையில திருப்தியா இல்ல, அவன் சுயநலம் உள்ளவனாய் இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கிறான். ஆகையினாலே கர்த்தர் இதை கண்டபோது சவுலை ராஜாவாக ஆக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டு, அப்ப ஆண்டவரே மனஸ்தாபப்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய கிரியைகள் இருந்தது. ஆண்டவர் அவனை ராஜாவாக ஆக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டு தள்ளுறதுக்கு இன்னொரு ராஜா வேணுமேனு கர்த்தர் தேடினார். அப்பந்தான் யாரு யாரு என்று சொல்லி கர்த்தர் தேடிக்கொண்டே இருந்தபோது சங்கீதம் 89 20 21 நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 89 20 21. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். என் தாசனாகிய தாவீதை நான் என்ன செய்தேன்? கண்டுபிடித்தேன். கண்டுபிடிச்சதுல ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆமா, கண்டுபிடித்தேன். காண்றது வேற, கண்டுபிடிக்கிறது வேற. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் குறைய எப்பயுமே தேடிக்கிட்டு இருக்க மாட்டாரு. ராஜாவை ஆக்கிட்டேன், இவங்கிட்ட குறை வருதா, குறை செய்யறானா, தப்பு பண்றான்னு தேடிக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஆனா நல்லவனை ஒருவனை அபிஷேகம் பண்ணணும்னா ஆண்டவர் அவனை தேடுகிறார். ஆமென். நம்ம பாத்தீங்கன்னா குற்றம் எவனாவது செய்யறானான்னு தேடிக்கிட்டே இருப்போம். நல்லவனை நம்ம என்னைக்குமே தேட மாட்டோம், இல்லையா? நல்லவனை நம்ம தேட மாட்டோம், குற்றம் உள்ளவனை நம்ம தேடிக்கொண்டே இருப்போம். ஆனா நமக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆண்டவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பாத்தீங்கன்னு சொன்னா குற்றம் உள்ள எவனையுமே அவர் தேடிக்கொண்டு இருக்க மாட்டார். ஆனா அவர் தேடாட்டி அவருடைய கண்களுக்கு அது தென்படும். ஆனா நல்லவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? தேடுகிறார். ஆமென். சரியான ஒரு மனுஷன், தன்னுடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏற்ற ஒரு மனுஷன், உயர்த்தப்படுவதற்கு ஏற்ற ஒரு மனுஷன் யாரு யாரு யாருன்னு கர்த்தர் தேடின போது சங்கீதம் 89 சொல்லி இருக்கிற வண்ணமாய் என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆமென். அவன் மேல் என்ன செய்கிறேன்? என்னுடைய பரிசுத்த தைலத்தினால் நான் அவனை அபிஷேகம்
பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாய் இருக்கும். என் கை அவனோட கூட உறுதியாய் இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருங்குவது இல்லை. ஆமென். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் யாரை கண்டுபிடிச்சிட்டாரு? ஆமென். உங்களையும் கர்த்தர் இந்த உலகத்துல உயர்த்தணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். யாரை தள்ளிட்டு உங்களை உயர்த்துவார்னு எனக்கு தெரியாது. ஆனா மொத்தத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை உயர்த்த விரும்புகிறவர். அவர் என்ன செய்கிறாரா? வேதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமும் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, அவர்களை மேன்மைப்படுத்தும்படிக்கு, அவர்களை உயர்த்தும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதற்காக உலாவிக்கிட்டு இருக்கிறான்? தம்மை பற்றிய விஷயத்திலே உத்தம இருதயத்தோடு, உண்மையுள்ள இருதயத்தோடு, சத்தியத்தின்படி நடக்கிற இருதயத்தோடு, ஹல்லேலூயா, வசனம்தான் என் வாழ்க்கையா இருக்கணும்னு சொல்லி அந்த ஆதங்கத்தோடும் வாஞ்சையோடும் தாகத்தோடும் இருக்கிற உள்ளங்கள் எவைகளோ அந்த இருதயங்கள் ஒவ்வொன்றையும் தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை, ஆமென். ஒருவனை தள்ளணும்னா வல்லமை வேணும். ஆமென். ஒருவனை தள்ளணும்னா வல்லமை வேணும். ஆமென். தகுதி இல்லாத ஒருவனை மேன்மைப்படுத்தணும்னாலும் வல்லமை வேண்டும். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் யார்? நீங்களும் நானும் தான். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய கண்கள் எங்க உலாவிக்கிட்டு இருக்கா? இந்த சபைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக்கிட்டு இருக்கு. எதற்காக தெரியுமா? தன்னுடைய வல்லமையை உங்களிலே வெளிப்படுத்தும்படிக்கு. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தன்னுடைய வல்லமையை உன்னிலே வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் இந்த கால வேளையிலே இந்த எல்லை எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அவரை பற்றிய விஷயத்துல, அவருடைய சத்தியத்தை பற்றிய விஷயத்துல, அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை பற்றிய விஷயத்துல, அவர் உங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியை பற்றிய விஷயத்துல, பரிசுத்த ஜீவியத்தை பற்றிய விஷயத்துல உங்க இருதயம் உத்தமமாய் இருக்கிறதா என்பதை அவர் கண்டு கொள்வதற்காக உங்களிலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஒருவனை தள்ளி அந்த மேன்மையான ஸ்தானத்திலே உங்களை கொண்டு போய் அமர்த்துவதற்காக கர்த்தருடைய கண்கள் இந்த காலை வேளையில நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? எல்லா இடத்திலையும் நோக்கி கொண்டிருக்கிறார். இப்படிதான் ஆண்டவர் இந்த சவுல் ராஜாவை தள்ளணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாரு. ஏனென்றால் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டு இவனை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டாரு. ஆனா அந்த இடத்துக்கு ஒருத்தனை கொண்டு வரணும். யாரோ ஒருத்தனை அல்ல, சரியான ஒரு நபரை அந்த இடத்துல கொண்டு வந்து வைத்து அழகு பார்க்கணும், அவனை ஆசீர்வதிக்கணும், அவனை மேன்மைப்படுத்தணும். இதை கர்த்தர் விரும்பினார். கர்த்தருடைய கண்கள் எங்கும் நோக்கினது. கண்டுபிடிச்சிட்டாரு ஒருத்தனை. ஆமே. அவன் எங்க இருந்தவன் தெரியுமா? வனாந்தரத்துல இருந்தவன், ஆடுகளின் பின்னே போய்கொண்டு இருந்தவன், அற்பமான ஒரு மனுஷன், கல்வி அறிவு இல்லாதவன், ஆனால் கர்த்தருக்கு பயந்தவன். ஆமே. கர்த்தர் வனாந்தரத்திலே அவன் இருந்தாலும் அவனுடைய கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் நோக்கமாய் இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அங்கே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த தைலத்தினாலே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி காலியான இடத்துல இவனை ஜாலியா உட்கார வச்சாரு. ஹல்லேலூயா. யார? தாவீத உட்கார வைத்தார். இப்ப கவனிக்கணும். கர்த்தர் அப்படியே தேடி பார்த்த நேரம் தாவீத கண்டுபிடிச்சார் இல்லையா? தாவீத இடத்துல கர்த்தர் கண்டுபிடித்த சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பொறுத்தவரையில, உங்களை பொறுத்தவரையில
ஆண்டவருடைய கண் இந்த காலவேளையிலே தம்முடைய வல்லமையை நம்மிலே வெளிப்படுத்தும்படிக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எவைகளை நம்முடைய ஜீவியத்திலே எதிர்பார்க்கிறாரோ அதை அவர் நம்மிலே கண்டு கொண்டார். இந்த காலவேளையிலே அவரும் பரலோகத்திலே களி கூறுவார், நான் கண்டு கொண்டேன். அல்லேலூயா. உங்க பேரை சொல்லி, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக இவனை நான் கண்டு கொண்டேன். என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் என்ன செய்தேன்? இவனை கண்டு கொண்டேன். அல்லேலூயா. இந்த தாவீதினிடத்திலே கர்த்தர் கண்டு கொண்ட சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பாயிண்ட் நம்பர் 1, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம். அதே வசனம் தான், வாசியுங்க. பின்பு அவர் அவனை தள்ளி சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக தாவீதை ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை ஏற்படுத்தினது மட்டுமல்ல, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஆமென். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் நல்லா கவனிக்கணும். அப்படின்னு சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்களா? என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொன்னா சிலர் சொல்லுவாங்க பார்ஷியாலிட்டி, அவங்க ஜாதி ஆளு. எப்படி சொல்லுங்க? ஆமா, அவங்க 2 பேரும் சொந்தக்காரங்க, தெரியுமா உங்களுக்கு? இப்படி எல்லாம் பேசுவாங்க இல்லையா? இப்படி எல்லாம் பேசுவாங்க. இங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு. அவனிடத்துல நான் கண்ட முதலாவது காரியம், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். ஆமென். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம். நன்றாக கவனிக்கணும். நம்ம அநேக நேரத்தில் நாமே நம்மை குறித்து சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நான் எப்பொழுதும் தேவனுக்கு சித்தமானதை தான் செய்யறேன் அப்படின்னு. நான் என்னை குறித்து சொல்லுவதை காட்டிலும் சாட்சி இடுகிற ஒருவர் பரலோகத்திலே உண்டு. அவர் நம்மை குறித்து கொடுக்கணும் சாட்சி. இந்த காரியத்தில் மாத்திரம் அல்ல, எந்த காரியத்திலும் இவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான். ஆமென். அல்லேலூயா. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் இவன் என்ன செய்வான். எது எனக்கு சித்தமானதோ, எவைகள் எனக்கு சித்தமானதோ, தேவ சித்தம் செய்யறதுன்னு சொன்னா புரியுதாங்க? பாட்டு பாடுறோம்ல, தெரியுமா? அவரு ஃபாதர் பாடி இருந்தாரு. அதுல ஒரு சின்ன மாற்றம் என்ன? ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். ரத்தம் சிந்திட்டா உயிர் போயிரும், அவர் வாழ முடியாது இல்லையா? அது ஒரு சின்ன கரெக்ஷன். சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். ஆமென். ரத்தம் சிந்தி ஒருவன் சாட்சியாய் வாழ்வதை காட்டிலும் சித்தம் செய்வதனாலே சாட்சியாய் வாழ்வதுதான் மேன்மை. ஆமென். அது ரத்த சாட்சியாய் வாழ்வது, ரத்த சாட்சியாவது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டவரிடத்திலே ஒருவன் சாட்சி பெறுகிறான். இங்கே என் இருதயத்துக்கு ஏற்றவன். இது சாதாரணமான சாட்சி அல்ல இல்லையா? இது சாதாரணமான சாட்சி அல்ல. ஆனால் இந்த சாட்சியை இங்கே சொல்லுகிறார். சொல்றது யாரு? ஆண்டவர் சொல்லுகிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு சித்தமானவைகளை எல்லாம். ஆமென். அவன் தனக்கு நன்மையானது எது என்பதை பார்க்கவே மாட்டான். தனக்கு லாபமானது எது என்பதை அவன் பார்க்கவே மாட்டான். தன்னுடைய அர்த்தம் அதுதானங்க. எல்லா மனிதனுக்கும் தன்னுடைய சுயநலத்தை குறித்து காரியத்தை சிந்திக்க செயல்படுத்த உரிமை உண்டு இல்லையா? எல்லாருக்கும் தன்னுடைய வருமானம், தன்னுடைய ஆசீர்வாதம், இதை குறித்து தீர்மானிக்க உங்களுக்கு உரிமை இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு இல்லையா? உங்களுக்கு உரிமை இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு. ஆனால் இங்கே எந்த ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்துக்கு செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்து விட்டானோ அந்த மனிதனுக்குள்ள சுயம் இருக்க வாய்ப்பில்லை. ஆமென். சொந்த லாபம் இருக்க வாய்ப்பில்லை இல்லையா? இவன் லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்க்கிறதுக்கு இவனுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டா, எல்லாம் எதுதான்?
தேவனுடைய சித்தம். எல்லாமே தேவனுடைய சித்தம். தேவ சித்தம் செய்யறதுனால சில வேளைகள்ல பாத்தீங்கன்னா உலக பிரகாரமாய், புரியுதா, உலக பிரகாரமாய் நமக்கு நஷ்டங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. நமக்கு நிறைய நஷ்டங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய திட்டங்கள் ஒன்றும் நடக்காமலே போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள் நிறைவேறாமல் போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தேவ சித்தத்தை செய்கிறதுனால நமக்கு அநேக உலக பிரகாரமாய், நீங்க இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்களேன். கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் உங்களுக்கு வருவது போல் இருக்கும். ஆனால் எந்த நஷ்டங்கள் வந்தாலும் சரி, தேவனிடத்துல சாட்சியை பெறுவது மாத்திரமல்ல, எவனையோ ஒருத்தனை தள்ளி உன்னை கர்த்தர் அந்த இடத்துல மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். உங்களுடைய குருவி மாதிரி, குருவி மூளை, புரியுதாங்க, அது கூட சில வேளையில ஃபங்க்ஷன் ஆகாது. அது அடுத்தது இல்லையா? இந்த ஃபங்க்ஷன் ஆகாத இந்த குருவி மூளையை வச்சு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் இருக்கும். நிறைய நஷ்டங்கள் இருக்கும். நிறைய நஷ்டம், நிறைய கஷ்டம் எல்லாம் இருக்கும். நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது இல்லையா? ஆனால் ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும். கர்த்தரிடத்துல சாட்சி மட்டும் இல்ல, நமக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. என்னன்னு கேட்டா, நமக்காக கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். சவுலை தள்ளிவிட்டு ஒரு தாவீது என்றால் எவனை தள்ளுறாரோ தெரியாது, உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு. ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறவனுக்கு ஒரு மேன்மை என்பது நிச்சயமாய் உண்டு. சிலர் சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நினைச்ச மாதிரி செஞ்சிருந்தா இந்த கண்ணீரின் பாதையின் வழியாக நான் இப்படி கடந்து போகணுங்கிற அவசியம் எனக்கு இருந்திருக்காது. நான் இன்னைக்கு இப்படி இழந்துட்டு இப்படி நடு ரோட்ல நான் உட்கார்ந்து இருக்கணுங்கிற நிர்பந்தம் எனக்கு வந்திருக்காது. சிலர் சொல்றாங்க, நான் மட்டும் என்னுடைய விருப்பத்தை எனக்கு அவர்கள் சொன்ன பிரகாரமாய், எனக்கு இருக்கிற அறிவின்படி, எனக்கு இருக்கிற அனுபவத்தின்படி நான் இதை செஞ்சிருந்தேன்னு சொன்னா இவை எல்லாம் எனக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நினைக்கிறவர்கள் உண்டு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களாலேயே பதில் சொல்ல முடியாது. அது உண்மையை போலத்தான் இருக்கும். அது உண்மையை போலத்தான் இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், சித்தமே என்னுடைய காரியங்கள், அவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் என் சித்தத்தை தான் செய்வான் என்கிற நிலைமையில் ஒரு மனிதன் இருக்கும் போது கர்த்தர் அவனுக்காக ஒரு சேரை ஆயத்தம் பண்ணுகிறார், ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார், ஒரு இருக்கையை ஆயத்தம் பண்ணுகிறார். அவனுக்கு கர்த்தர் ஒரு மேன்மையை ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொன்னார் தெரியுமா? அவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் என்னுடைய சித்தத்தை மாத்திரமே அவன் செய்வான். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை குறித்து நீங்க பெருமையா சொல்லலாம், ஆனா உங்களை குறித்து தேவன் சொல்லுகிற சாட்சி என்ன? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் இருக்குன்னு வைங்க, தேவ சித்தம் தான் செய்கிறேன், தேவனுடைய சித்தம் மட்டுமே நான் செய்கிறேன். எனக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டாலும், எனக்கு என்ன வந்தாலும் சரி, தேவ சித்தத்தை மட்டும்தான் நான் செய்வேன் என்கிற ஒரு தீர்மானம், ஒரு 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 நம்பிக்கை உங்களுக்குள்ளே உறுதியாக இருக்குமே. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமா கர்த்தர் எனக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக இந்த தாவீதினிடத்தில் இருந்த இன்னும் ஒரு காரியம் வாசியுங்கள். 1 சாமுவேல் 17 முதல் 20 வசனங்கள். ஆமென். எல்லாரும் நல்லா ஜெபத்தோடெல்லாம் இப்ப நீங்க செய்தி கேட்க கூடாது. கண்ணை திறந்து நல்ல காதுகளை திறந்து நீங்க இப்ப செய்தியை கேட்க வேண்டிய நேரம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள். ஈசாக்கு தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரிடத்திற்கு ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேல் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள்.
தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே என்ன இந்த ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு போய் இல்ல ஓட்டமாய் ஓடி. எப்படிங்க கற்பித்தபடியே அப்படின்னு என்னங்க அர்த்தம்? ஓட்டமாய் ஓடி இதை எடுத்துக்கோ, எடுத்துட்டான். ஓட்டமாய் ஓடு, ஒரே ஓட்டம் ஓடினா. ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். நல்லா கவனிக்கணும். இந்த தாவீது விட்ட இருக்கிற இரண்டாவது குணம் என்ன தெரியுமா? எடுனா எடுப்பான், ஓடுனா ஓடுவான். என்ன செய்வான்? அதாவது தாவீது கிட்ட இருந்த இரண்டாவது கர்த்தர் இதெல்லாம் நம்ம நினைக்கிற இதெல்லாம் சின்ன காரியங்கள்னு. ஆமென். இந்த சின்ன காரியங்கள் தான் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் சில வேளைகள்ல தடையாய் அமைந்து விடுகிறது. எந்த காரியத்தை இதெல்லாமா அப்படின்னு நினைக்கிறோம். மோசே உண்மையா சொல்றேங்க, கோபத்துல பேச சொன்ன போது கோலை கம்ப வச்சு அடிச்சிட்டான்ல, அவன் அவ்வளவு சீரியஸா நினைக்கல. அவன் அவ்வளவு சீரியஸா நினைக்கல. இதுக்கு போய் அவன் அப்படி கூட நினைக்கல, நினைச்சே பார்க்கலங்க. அவன் நினைச்சே பார்க்கல. இந்த கோலை எடுத்து கண்மலைய அடிச்சிட்டான். அடிச்ச பிறகு கூட கானானுக்குள்ளே பிரவேசிப்பேன் என்கிற நிச்சயம் அவனுக்குள்ளே இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் கர்த்தர் ஒரு கணக்குல வைப்பாராக்கும். இதெல்லாம் கர்த்தர் ஒரு கணக்குல வைப்பாராக்கும். அப்படிதான் நினைச்சான், சின்ன காரியமாக நினைச்சான். ஆனால் ஆண்டவர் அங்க போய் நிறுத்திக்கிட்டு சொல்றாரு பாருங்க, மேரிபாவின் தண்ணீர் விஷயத்துல நீ என் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனபடியினாலே, ஆமென், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே, நான் சொன்னதை நீ செய்யாதபடியினாலே கானானை பாரு உள்ள. இவனுக்கு இது சொப்பனமா உண்மையான அவனால நம்பவே முடியல. இதுக்கு போய் இவ்வளோ பெரிய ஆண்டவர் இந்த அற்ப காரியத்தை இவ்வளவு சீரியஸா எடுப்பாரா? இத வச்சு என கானானுக்குள்ள போக விடாம ஆக்கிடுவாரா? ஒரு சின்ன கீழ்ப்படியாமை தானையா, ஒரு சின்ன கீழ்ப்படியாமை இல்லையா? அப்ப அந்த சின்ன ஒரு கீழ்ப்படியாமையினால அவனுக்கு கானான் கிடைக்கவில்லை என்றால், ஒரு சிறிய கீழ்ப்படிதலுக்கு கர்த்தர் அதற்கும் ஒரு கிரெடிட் வச்சிருப்பாரா இல்லையா? சொல்லுங்க. ஆமென். ஒரு சின்ன கீழ்ப்படியாமைக்கு ஆண்டவர் ஒரு மோசைக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தையே கொடுக்காமல், தான் சொன்னதை நிறைவேற்றாமல் ஆண்டவர் மறுத்து விடுவாரே, ஆனால் ஒரு சின்ன கீழ்ப்படிதலுக்கு கூட கர்த்தர் அதற்குரிய கிரெடிட் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அட சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொடுப்பாரா இல்லையா? அதனால கீழ்ப்படிதல்ல சின்ன கீழ்ப்படிதல், பெரிய கீழ்ப்படிதல் ஆண்டவருடைய பார்வையில் இதெல்லாம் மைனஸ், ஆண்டவருடைய பார்வையில் இதெல்லாம் சின்ன காரியம் அப்படி நினைக்கவே கூடாது. சிறிய ஒரு கீழ்ப்படியாமை ஒரு பெரிய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தடையாய் இருந்தது போல, ஒரு சின்ன கீழ்ப்படிதல் நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு பெரிய வாக்குத்தத்தம் நிறைவேற காரணமாகவும் அமையும். ஆமென். நிச்சயமாய். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இவன் என்ன பெரிய கீழ்ப்படிதல்? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரம் கீழ்ப்படிதல் அல்ல, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற தகப்பனுக்கும் உனக்கு கொடுத்திருக்கிற தாய்க்கும் கீழ்ப்படிவதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த இடத்துலயும் ஒரே ஆண்டவர் இப்படி மட்டும் சொல்லல, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஞானம் உண்டு, அது உண்மைதான், பயப்படுகிறவர்களுக்கு ஞானம் உண்டு. ஆனா ஆயுசு நாள் பெருகணும்னா யாருக்கு கீழ்ப்படியணுமா? சொல்லுங்க. உன் தாய்க்கும் உன் தகப்பனுக்கும் நீ கீழ்ப்படிந்தாதான் கொஞ்ச நாள் வாழ முடியும், இல்லாட்டி பாதியிலே போயிருவோமா. நான் சொல்லலப்பா, பைபிள்ல சொல்லி இருக்கு. ஆமே. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. எப்படி கனம் பண்ணணும்? அவர்களுக்கு ஒரு கோயில் கட்டிடணும். என்ன செய்யணும்? அப்படியா? நீ கோயிலும் கட்ட வேணாம், நீ செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் உன் அப்பா அம்மாவுடைய உள்ளம் களிகூறும்படியாய் குளிரும்படியாய் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின் படி நடக்க கற்றுக்கொண்டாலே நித்தின். அப்படித்தானே? ஆமா.
பூஸ்டும் தேவையில்லை, காம்ப்ளைனும் தேவையில்லை. உண்மையை சொல்றேன், ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். அப்படிதானே? சொல்லு ஆமென், அல்லேலூயா. அதனால நீங்கெல்லாம் அப்படி ரொம்ப நாள் இருக்கணும்னு விரும்புறியா? நீனு பாதியில போகலாங்கிறியா, இல்லாட்டி ரொம்ப நாள் இருக்கணும்னு நினைக்கிறியா? ரொம்ப நாள் இருக்கணும். நான்லாம் அப்படிதான் விரும்புறேன். நீ சொல்லு சாலமோனு, பாதியில போறியா? ரொம்ப நாள் இருக்கணுமா? ரொம்ப நாள் இருக்கணும். சரி, அதுக்கு என்ன பண்ணும்? அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு தலைகீழா செய்யணும். பாதியிலேயே போயிடலாம். பாதியிலேயே என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். நீடித்து இருக்கணும்னா என்ன பண்ண சொல்லணும்? பிரின்சி, அப்பா அம்மா சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு மட்டும் இல்ல, புரியுதா? பயிரை எடுனா எடுத்துடணும், ஓடுனா ஓடணும். அவனை கர்த்தர் பார்க்கிறார். அப்படிதானே? கர்த்தர் அவனை பார்க்கிறாரு. கர்த்தர் அவனை பார்த்து அவனுடைய கீழ்ப்படிதலுக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அவனுடைய கீழ்ப்படிதலுக்குரிய பலனை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆமென். புரியுதா? அப்ப பாருங்க, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செஞ்சான்? மேய்த்து கொண்டு இருந்த அவன் அப்பா சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்? கீழ்ப்படுகிறான். அவன் என்ன செய்கிறான்? ஆமா. யாரெல்லாம் நீங்க கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ, இந்த கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், இப்ப பிள்ளைகளை மட்டும் நான் சொல்ல, மொத்தத்துல சொல்றேன். நீங்க உங்ககிட்ட கீழ்ப்படிதலின் உள்ளம் யாரிடத்திலே உண்டோ, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். நல்லா கவனிக்கணும். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா எனக்கு விசுவாசம் தேவை. புரியுதா? ஆசீர்வாதத்தை, கவிதா சிஸ்டர் இங்க தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, நீங்க கண்ணாடி போட்டிருக்கிறதுனால ரிஃப்ளெக்ட் ஆகுது. கவனிங்க, இப்ப கவனிங்க கவனிங்க கவனிங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப எல்லாம் நல்லா கவனிக்கணும். இப்ப நான் ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெறணும்னா, ஆசீர்வாதத்தை நான் பெறணும்னா எனக்கு விசுவாசம் வேணும். சரியா? ஆனா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா கீழ்ப்படிதல் வேணும். நீங்க எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய வகையில எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறீங்க? ஷாலி சொல்லு. சொல்லுங்க, எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புறீங்க? நான் சும்மா எனக்கே இந்த தவளை மாதிரி கணக்கு கணக்குன்னு சத்தம் போட்டு அவ்வளத்தையும் நான் வைக்க விரும்பாம, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கின்ற வகையில நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு விரும்புறவங்க எத்தனை பேரு? அல்லேலூயா. நீங்க பாருங்க, வேதத்துல இங்க ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெளியே வானாரு. வா என்று சொன்ன அவனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய வகையில என் கையில இருந்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் மாத்திரம் போதாது, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் தேவை. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் தேவை. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வசனத்துக்கு உள்ளபடியே எந்த விதமான ஆல்டரேஷனும் இல்லாம உன் வசதிக்கு ஏற்றால் போல வசனத்தை நீ பயன்படுத்தாமல், வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே as it is, அதுல உள்ளபடியே கீழ்ப்படுகிற சுபாவங்கள் தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இருக்குமே ஆனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்போம். இன்னும் சொல்லுகிறேனே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கின்ற வகையிலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தரால் என்ன செய்யப்படுவோம்? ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த கீழ்ப்படிதலுக்கு நிகரானது உலகத்தில் எதுவுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பெரியவர்களுக்கு, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற போதகருக்கு, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலுக்கு எதுவும் நிகரானது அல்ல. there is no substitute. அதற்கு ஈடு இணையானது எதுவுமே கிடையாது. ஆமென். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்னார் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார் சவுலை பார்த்து,
எல்லாவற்றையும் நீ அழித்து போட வேண்டும். ராஜா முதல் கொண்டு அங்கே இருக்கிற ஆடு மாடு கழுத குதிரை எல்லாத்தையும் அழிச்சிடணும் என்று ஆண்டவர் சொன்னார். சொன்னாரா? அவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செழுமையானது, கொழுமையானது, கண்களுக்கு இதமாய் இருந்தது, எல்லாவற்றையும் பிடித்து வைத்திருந்தான். அப்ப கேட்கிறார் ஆண்டவர் சாமுவேல் மூலமா, இதெல்லாம் எதற்காக என்று. அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பலியிடுவதற்காக. ஆண்டவர் சொன்னார், பலி எனக்கு முக்கியம் அல்ல, கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அல்லேலூயா. பலி எனக்கு முக்கியம் அல்ல. அப்படியானா கீழ்ப்படியாமல் போகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த கீழ்ப்படியாமைக்கு பதிலாக வேற எதையாகிலும் ஒன்றை செய்து ஆண்டவருடைய அந்த கோபாக்கினையை குறைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவருக்கு வருகிற அந்த ஆக்ரோஷத்தை குறைக்கலாம் நினைக்கிறாங்க. தெய்வ குத்தத்தை மாத்தலாம் நினைக்கிறாங்க. என்னைக்கு கீழ்ப்படிய வேண்டிய நீ கீழ்ப்படியாமல் அந்த கீழ்ப்படிதலுக்கு பதிலாக வேறு ஒரு காரியத்தை செய்து ஆண்டவருடைய உள்ளத்தை ஆசுவாசப்படுத்தணும்னு நினைக்கிறியோ, அன்னைக்குதான் தெய்வ குத்தமே உன் மேல வரும். என்ன 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 உண்டா இல்லையா? வேற எதையாவது ஒன்ன செஞ்சு ஆண்டவர் ரொம்ப கோபமா இருக்காரு, விசிறிய வச்சு விஸ்கி விடு, கொஞ்சம் சூடு தனியட்டும், அதெல்லாம் ஆகாது. கீழ்ப்படிய சொன்னா வாயை மூடிக்கிட்டு கீழ்ப்படிஞ்சிடணும். ஆமே. கீழ்ப்படிய சொன்னா வாயை மூடிக்கிட்டு கீழ்ப்படியணும். இதுக்கு பதிலா அதை செய்யலாம், நம்ம இப்படி செஞ்ச ஆண்டவர், அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. நீ போய் கடலுக்குள்ள முழுக போறதுக்கு காரணம், உன் ஜீவிய முங்க போறதுக்கு காரணம் உன் கீழ்ப்படியாமை தான். நீ உடனே சொல்லக்கூடாது, நினிவேல ஊழியம் செஞ்சா என்ன, தர்ஷீஷுக்கு போய் ஊழியம் செஞ்சா என்ன, அதெல்லாம் ரெண்டு ஊழியம் தான். கர்த்தர் உன்கிட்ட ஊழியத்தை இப்பொழுது எதிர்பார்க்கல, கர்த்தர் உன்கிட்ட கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆமே. கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது ஊழியத்தை அல்ல. கீழ்ப்படியாதவன் ஊழியம் செஞ்சா அந்த ஊழியம் உருப்படாது. வசனத்துக்கு ஒருத்தனுக்கு கீழ்ப்படிய மனசு இல்லைன்னா அவன் செய்கிற ஊழியமே உருப்படாது. அந்த ஊழியத்துல ஒன்னும் லபியாது, ஒரு காரியமும் நடக்காது. அந்த ஊழியம் ஆசீர்வாதமாய் இருக்காது. அந்த ஊழியத்தினாலே ஒருவனும் விடுவிக்கப்பட மாட்டான். அந்த ஊழியம் அந்த பட்டணத்துக்கு ஒரு சாபமாய் அமையும். கீழ்ப்படிதல் இல்ல. எங்க போறாரு? நினிவேக்கு போ சொன்னா கீழ்ப்படுகிற குணம் இல்ல, தர்ஷீஷுக்கு போறாரு. தர்ஷீஷுக்கு போனாரு. அங்க போய் தர்ஷீஷ்ல என்னத்தை சாய்ச்சாரு அவர்? சொல்லுங்க பாப்போம். ஒண்ணும் இல்ல. போற வழியிலேயே கர்த்தர் கடலுக்குள்ள தூக்கி போட்டாரு. அப்படிதானே? மீன் வயிற்றுக்குள்ள போய் உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய தவறை உணர்ந்து கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்று தன் உள்ளத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுக்கு அர்ப்பணித்த போது கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவர் நினிவே பட்டணத்திலே கீழ்ப்படிந்தவனை கொண்டு ஒரு ரட்சிப்பை உண்டாக்கினார். ஆமென். கீழ்ப்படிந்தவனை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை உண்டாக்கினார். இவன் என்ன சொல்லி இருப்பான்? ஆண்டவரே, நான் தர்ஷீஷுக்கு என்ன டூரிஸ்ட் விசாவிலையா போறேன், ஊரை சுத்தி பார்க்கவா போறேன், தர்ஷீஷ ஊழியம் செய்யதான போறேன். ஆண்டவர் சொன்னார், உன் ஊழியம் எனக்கு முக்கியம் அல்ல, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படியாமலே என்னமோ செஞ்சு கீழ்ப்படிதலுக்கு கீழ்ப்படியாம இருந்து கொண்டு அந்த சவுல் ராஜாவை போல பலியிடலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா கவனிக்கணும். இந்த கீழ்ப்படிதல் என்பது எல்லாவற்றை காட்டிலும் மேலானது. ஆமென். உன் காணிக்கையை காட்டிலும் கீழ்ப்படிதல் மேலானது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் காணிக்கை இங்க வச்சுட்டு முதலாவது போய் ஒப்புரவாகு போ. முதலாவது ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கையை செலுத்து. ஆண்டவருக்கு காணிக்கை முக்கியம் அல்ல, கீழ்ப்படிதலே முக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியம் செய்ய வந்தான், ஊழியம் முக்கியம் அல்ல, கீழ்ப்படிதலே முக்கியம் என்று சொன்னார். ஆமென். உலகத்துல எல்லாவற்றை காட்டிலும் கீழ்ப்படிதலே முக்கியமானது. ஆமென். உங்க அறிவை விட,
கீழ்ப்படிதலே முக்கியமானது. ஆமென். எத்தனை பேர் நான் அறிவுல பெருகணும்னு விரும்புறீங்க? தப்பு இல்லைங்க, எனக்கெல்லாம் அது வேணும். இல்லாத ஒண்ணு சொல்லுங்க சொல்லுங்க. நான் அறிவிலே பெருக வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். கையை உயர்த்துங்க, கையை நல்லா உயர்த்துங்க. ஏன் வைக்கப்படுறீங்க? உங்களுக்கு அறிவே வேணாமா? எல்லாரும் அறிவு கட்டவங்கன்னு சொல்லணுமா? இல்ல, அறிவுள்ளவர்கள்னு சொல்லணும். ஹல்லேலூயா. பவுலே சொல்லுகிறார் தெரியுமா, நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஆமென். எனக்கு அறிவு வேண்டும் என்று பவுலே சொன்னால் நமக்கு அறிவு வேணுமா வேணாம்? சுபாவுக்கு அறிவே வேணாமா? அறிவு கட்டதுன்னு எல்லாரும் சொல்லிட போறாங்க, அதனால வேண்டாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அறிவு வேணும்? எத்தனை பேருக்கு அறிவு வேணும்? ஆமே ஆமே. அப்புறம் விக்டருக்கு வேணாமா? கையை உயர்த்த மாட்டேங்கிறீல, உயர்த்திட்டீங்களா? அது முன்னால இருக்கிற தம்பியுடைய தப்பு, மறைச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் சொன்னேன் நல்லா கையை உயர்த்துங்கன்னு. ஹல்லேலூயா. நல்லா கையை உயர்த்துங்க. அறிவு வேணுமா? அறிவு வேணுமா? அறிவு வேணுமா? அறிவு வேணுமா? அறிஞ்ச சத்தியத்துக்கு கீழ்ப்படி, இன்னும் அறிவு தருவாரு. வெரி சிம்பிள். ஹல்லேலூயா. ஆமே. அறிஞ்ச சத்தியத்துக்கு கீழ்ப்படியா, இன்னும் அறிவை தருவாரு. ஆமே. ஏற்கனவே அறிஞ்சதையே கீழ்ப்படியாம வச்சுக்கிட்டு இன்னும் எதுக்குன்னு கேட்டேன். அறிவு இன்னும் எதுக்கு? வெரி சிம்பிள். எனக்கு ரொம்ப அறிவு வேணும்னா வேற ஒண்ணும் இல்ல. அறிந்து கொண்டிருக்கிற இனி அறிய போகிற சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிந்தால் போதும், எனக்கு இன்னும் அறிவு பெருகும். அப்படிதானே? அல்லேலூயா. அப்படிதானங்க? வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது. எனக்கெல்லாம் அறிவு ரொம்ப வேணும்னு விரும்புறேன். ஏன்னு கேட்டா சுத்தமா இல்ல, சுத்தமா இல்ல. அதுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், கீழ்ப்படிஞ்சா போதும். நான் பிரசங்கிக்கிறவைகள் எவைகளோ, உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறவைகள் எவைகளோ அவைகளுக்கு நான் கீழ்ப்படிந்தால் போதும், கர்த்தர் எனக்கு அறிவை தருவார். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, அவனிடத்தில் கண்ட மூன்றாவது இன்னும் ஒரு காரியம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34-35. 1 Samuel chapter 17 verse 34 and 35. தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும். தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை, என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது, நான் மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய், ஆமா, ஒரு ஆட்டை என்ன செய்தது? பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து, அந்த சிங்கத்தை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அந்த என்னுடைய தகப்பனுடைய ஆட்டை அந்த சிங்கத்தினுடைய வாய்க்கு நான் தப்புவித்தேன். சொல்லுங்க, என்ன செஞ்சேன்? தப்புவித்தேன். எதுக்காக அந்த ஒரு ஆட்டுக்கு பின்னால ஓடினா? அப்பா என் கையில் எத்தனை ஆடு கொடுத்தாரு? 80 ஆடு கொடுத்தாரு. எத்தனை ஆடு கொடுத்தாரு? அதுல ஒன்ன திருட்டு சிங்கம் பிடிச்சிட்டு போயிருச்சு இல்லையா? எங்க அப்பா சாயங்காலம் என்கிட்ட என்ன செய்வாரு? கணக்கு கேட்பாரு. எங்க அப்பா என்கிட்ட கணக்கு கேட்பாரு. எங்க அப்பா கிட்ட என்ன சொல்ல முடியாது? சினையா இருந்த ஆடு போட்ட குட்டி அங்க போய் கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. புரியுதா? எங்க அப்பா காலையிலேயே என் கையில கொடுத்த அந்த 80 ஆடுனா 80 ஆடுக்கும் கணக்கு கேட்பாரு. அதனால என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, 79 ஆடு அங்க மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கிற நேரம் அந்த சிங்கத்தை துரத்தி கொண்டே போனான். எது வரைக்கும் தெரியுமா? அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து தன் ஆட்டை காப்பாற்றும் வரைக்கும். ஆமென். எதுக்காக ஓடினா? எதற்காக சண்டை போட்டா? எதற்காக அவனுடைய சரீரத்திலே இந்த சிங்கத்தினுடைய நகங்களால் காயம் ஏற்பட்டது? தன் கடமையிலே அவன் கருத்தானவன். ஆமென். யாரு? அட சொல்லுங்க. அல்லேலூயா. தன்னுடைய கடமையில என்ன? தூங்குறீங்களா? நல்லா இங்க கவனிங்க. தன் கடமையிலே கருத்தானவன். இப்ப உங்க கடமை என்ன? நல்லா முழிச்சிருந்து பிரசங்கத்தை கேட்க வேண்டியதும், கேட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியதும் இப்பொழுது இது உங்களுடைய கடமை. அப்படிதானங்க?
அப்ப இந்த தாவீது யாருன்னு கேட்டீங்கன்னா தன் கடமையிலே கருத்தான ஒரு மனுஷன். அல்லேலூயா. அவன் தன்னுடைய கடமையை விட்டு என்ன செய்ய மாட்டான். அதே நேரத்தில் பாருங்க, இன்னொரு மனுஷன் இருந்தான், அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அவன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அபிஷேகம். எப்படி? அம்மா வயிற்றுல இருக்கிற நேரமே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். யார் அது? சொல்லுங்க. அம்மா வயிற்றுல இருக்கிற நேரமே அபிஷேகம் சொன்னா அது அட்வான்ஸ் தானுங்க, இல்லையா? அட்வான்ஸ் அபிஷேகம் பெற்றவன் சிம்சோன். இந்த சிம்சோன் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அவர்கள் அவ்வப்போது தவறுகள் செய்யும் போது ஆண்டவர் யார் கையிலேயாவது அவர்களை என்ன செய்வாரு? சொல்லுங்க. ஒப்பு கொடுப்பார். எதுக்காக? ஒப்பு கொடுப்பது என்பது வேற எதுக்காகவும் கிடையாதுங்க, உருவாக்குவதற்காக. எதற்காக? உருவாக்குவதற்காக. சரியா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்த போது ஆண்டவர் பெலிஸ்தியர்கள் கையில என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தார். இப்ப பெலிஸ்தியர்கள் கையில யார் இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக யார் போனது? அட ஒரு நியாயாதிபதி, இல்லையா? ஒரு நியாயாதிபதியுடைய கடமை என்ன? சொல்லுங்க. தன் ஜனத்தை எவனாவது அடிமையா வச்சிருந்தா அவனை மீட்டெடுக்க வேண்டியது யாருடைய கடமை? ஆமா. இந்த கடமை உணர்வு யாருக்குள்ள வந்துச்சு? சிம்சோனுக்குள்ள. ஒரு நாள் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கோபப்பட்டு என் ஜனங்களை நீ அடிமைப்படுத்தி வச்சிருக்கியா அப்படின்னு விறுவிறுன்னு எங்க போயிட்டான்? பெலிஸ்திய தேசத்துக்குள்ள போனான். கடமை உணர்வு அவனுக்குள்ள இருந்துச்சு. வேகமா போனான். போற வழியில ஒரு பொண்ணை பார்த்துட்டான். யோ, கடமையை மறந்துட்டாயா? கடமையே எதுக்காக நம்ம இங்க வந்தோம்? கூட வர்றவங்கிட்ட கேட்கணும், எதுக்கு நம்ம இங்க வந்தோம்? எதுக்கு வந்தோம்? மறந்து போயிட்டாயா? எதுக்காக வந்தோம் அப்படிங்கயே மறந்துட்டான். புரியுதா? அங்கே அந்த பெண்ணை பார்த்த உடனே தன் கடமையை மறந்து விட்டான். இவனுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்த பதவியிலிருந்து கர்த்தர் இவனை கீழே தள்ளினாரு. அவனையும் பார்த்தாரு, அவனையும் பார்த்தாரு, தாவீதையும் பார்த்தாரு. தாவீது தன் கடமையிலே கண்ணியமானவன். ஆனால் சிம்சோனோ கடமை உணர்வோட தான் போனா. போகிற வழியிலே ஒரு அழகான பெலிஸ்திய பெண்ணை பார்த்தபோது தன் கடமையை மறந்து விட்டான். என்ன செஞ்சான்? அட சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படித்தானுங்க. ஸ்கூலுக்கு எதுக்கு பேரண்ட்ஸ் உங்களை எல்லாம் அனுப்புறாங்க? எதுக்காக அனுப்புறாங்க? சொல்லுங்க. எதுக்கு அனுப்புறாங்க? ஆமா, எதுக்காக அனுப்புறாங்க? அந்த கடமையை உணர்ந்து படிக்கணும். கடமையை உணர்ந்து என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஆமா. அங்க எதுக்கு நம்ம போகல? பாய் ஃப்ரெண்டை பார்க்க, கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகல. புரியுதா? அந்த தப்பை நம்ம செய்யற நேரம் நம்ம கடமையிலிருந்து என்ன செஞ்சிடறோம்? சொல்லிருங்க. ஆமா. அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? பாஸ்டர் எப்படி படிச்சுக்கிட்டு இருந்தா தெரியுமா? 9ஆம் கிளாஸ் வரைக்கும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தா பாஸ்டர். சரி, ஏன் சிஸ்டர் இப்ப என்னாச்சு? பாஸ்டர் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில். புரியுதா? 4 சப்ஜெக்ட்ல என் புள்ள ஃபெயில். என்னன்னு கேளுங்க. விசாரிச்சு பார்த்தாதான் கடமை தவறின போது இது யாருக்கு பொருந்தும்? விசுவாசிகளுக்கும் பொருந்தும். இது யாருக்கும் பொருந்தும்? எல்லா விசுவாசிகளுக்கும் இது பொருந்தும். பவுல் சொல்லுகிறார் தெரியுமா? நீங்க வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. அவருக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அவருக்காக, கர்த்தருக்காக நான் நஷ்டம் என்று எல்லாவற்றையும் விட்டேன். குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் குப்பையுமாக எண்ணுகிறேன். எதை என்ன செய்கிறேன்? ஆமா, நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன். ஆமா, முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், என்று என்னை குறித்து நான் எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. ஹல்லேலூயா. ஒரு கடமையை எனக்கு கொடுப்பதற்காக
கர்த்தர் என்னை பிடித்தார். எதற்காக அவர் என்னை பிடித்தாரோ? ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எதற்காக பிடித்தாரோ? நீங்க எங்க இருந்தீங்க? நீங்க எங்க இருந்தீங்க? அவன் ஆடுகளுக்கு பின்னே போன, நீங்க அக்கிரமங்களுக்கு பின்னே போனீர்கள். நீங்கள் விக்கிரகங்களுக்கு பின்னே போனீர்கள். நீங்கள் அநியாயங்களுக்கு பின்னே போனீர்கள். நீங்கள் பாவங்களுக்கு பின்னே போனீர்கள். பாவத்தை பாலை போல பருகிக் கொண்டிருந்த போது கர்த்தர் உங்களை பிடித்தார். ஆமென். இதத்தான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி. நல்லா கவனிங்க. கர்த்தர் எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. ஆசையாய் தொடருகிறேன். ஆண்டவர் என்னை எதற்காக பிடித்தாரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றும்படிக்கு ஆசையாய் தொடரும் போது ஏகப்பட்ட இன்டரப்ஷன்ஸ், ஆமென், ஏகப்பட்ட தடங்கல்கள், ஏகப்பட்ட தடங்கல்கள். அத்தனை தடங்கல்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் என்னை எதுக்காக பிடிச்சாரோ அதை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். வேற எது மேலையும் எனக்கு ஆசையே போகல. என்னை எதற்காக? கர்த்தரின் தாயின் கருவிலே இருக்கும் போது கர்த்தர் என்னை அபிஷேகித்தாரோ. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எதற்காக என்னை இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு பகுதியிலே என்னை நியாயாதிபதியாக கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ. ஆமென். அந்த நோக்கத்தை மட்டும் சிம்சோன் நிறைவேற்றியிருப்பானே ஆனால் கர்த்தர் தனக்கு கொடுத்த இந்த மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனை விட்டு எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. சிலர் சொல்றாங்க, முந்தி மாதிரி இல்ல, ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதம் குறைவா தான் இருக்கு, அது எங்கேயும் போகல. கர்த்தர் உன்னை விட்டு எடுத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் அது. இந்த காலை வேளையிலே ஒன்றை அறிந்து கொள், கர்த்தர் என்னை எதற்காக பிடித்தாரோ அதுல மட்டும் நான் ஆசையாய் தொடருகிறேனா? இல்லை என்று சொன்னால் என் கடமையை செய்யும் வேளையில என்னுடைய கண்கள் வேறு எங்கேயாவது நோக்கமா இருக்கிறதா என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்த்தால் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். கர்த்தர் எதற்காக என்னை பிடித்தாரோ பவுல் சொல்லுகிறார், ஆசையாய் அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் தொடருகிறேன். ஆமென். அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்கிறேன்? ஆசையாய் தொடருகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுதாங்க. நல்லாதான் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆரம்பித்திருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். நல்லாதான் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். நல்லாதான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இடையில வந்த சில இன்டரப்ஷன்ஸ், சில தடங்கல்கள், இந்த பக்கம் நம்முடைய கண்களை நம்ம திருப்பக்கூடாது. திருப்பினால் பூலோகம் எங்கும் நோக்கி கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண் சவுலிடத்திலே இருந்து ராஜரீகத்தை பறித்து கொண்டது போல உன்னிடத்திலிருந்தும் எல்லாவற்றையும் எடுத்து விடும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் எதுக்காக என்ன அழைச்சாரோ அதான் என் கடமை. அதை நான் என்ன செய்வேன்? அதுலயே தான் போய்கிட்டு இருப்பேன். இடையில தெளிலால பார்க்க கர்த்தர் என்ன அனுப்பல. தெளிலாளின் மடியில போய் சுகத்தை அனுபவிக்க என்னை ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளல. ஆமென். கர்த்தர் என்னை அழைத்த நோக்கம் உண்டு. அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். ஆமென். ஆமென். அப்படிதானங்க? நான் என்ன செய்கிறேன்? அப்ப கடமையில நம்ம எப்படி இருக்கணும்? 1 சாமுவேல் 17:20 வாசிங்க பாப்போம். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே. இப்ப கவனிக்கணும், எவ்வளவு கடமை உள்ளவனுக்குள்ளதை பார்க்கணும். அவங்க அப்பா சொன்னாரு, இந்த பயிரை எடுத்துக்கொண்டு, இந்த பயிற்றை எடுத்துக்கொண்டு ஓடு அப்படின்னாரு. உடனே ஓடுங்க, அப்படியே ஓடல. தன் ஆடுகளை காவலாளிகளுக்கிட்ட ஒப்பு கொடுத்து. காரணம் என்ன தெரியுமா? அவன் கடமையில கருத்துள்ளவன். ஆமென். உங்க கடமை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்க கையில பாருங்க. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஏன் போராடினாரு? இட் இஸ் மை டியூட்டி. என்ன? கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய வேலை. ஆமென். கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது உங்க வேலை. ஆமென்.
அக்கம் பக்கத்துல வந்து நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அதனால நான் இடறி போயிட்டேன், ஆவிக்குரிய ஓட்டம் தடங்கலாயிடுச்சு, இதெல்லாம் நீங்க பேசவே கூடாது. கர்த்தர் கொடுத்தத கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் காத்து கொண்டு ஓட வேண்டியவர்கள் நீங்களும் நானும். ஆமென். அதான் கடமையில கரிசனை. கடமையில கரிசனை. இந்த கரிசனை யார் இடத்துல இருந்துச்சு? தாவீதின் இடத்திலே இருந்தது. சரி, இன்னும் ஒன்னு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 24வது வசனம். 1 Samuel chapter 17 verse 24 and 26. 24 26. இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது, இஸ்ரவேல் எல்லாரும் அந்த கோலியாத்தை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடிப்போவார்கள். அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடிப்போவார்கள். அப்பொழுது தாவீது, நல்லா கவனிக்கணும், காலங்காத்தால வந்து நிப்பாங்க இஸ்ரவேல் ராணுவம். யாருடைய தலைமையில? சவுலுடைய தலைமையில வந்து நிப்பாங்க. எது வரைக்கும் நிப்பாங்க தெரியுமா? அப்படி கெத்தா வந்து அப்படி வரிசையா நிப்பாங்க. எது வரைக்கும்? கோலியாத் அங்க வர்ற வரைக்கும். இவங்க தான் பெரிய ஹீரோஸ். அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும், பிரச்சனைன்னு ஒண்ணு வராத வரைக்கும் இவர்கள் தான் விசுவாச வீரர்கள், வீரிகள். பிரச்சனைன்னு ஒண்ணு வராத வரைக்கும் விசுவாசத்திலேயே அப்படியே நிக்கிறவங்க இவங்க தான். பிரச்சனைன்னு வராத வரைக்கும் நம்ம யாருதான்? விசுவாச வீரர்கள். அப்படித்தானுங்க? ஆமா. இவன் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி காலங்காத்தால வந்து யாரு நிப்பா? கோலியாத் வர்றதுக்கு முன்னாடியே இவர் வந்து நிப்பாரு. யாரு? சவுல். யாருடைய? சவுலுடைய தலைமையில ஏகப்பட்ட ராணுவம். கோலியாத் அவன் குறிப்பிட்ட நேரத்துக்கு அவன் வருவான். நல்லா கவனிக்கணும், நீங்க எதிர்பார்க்கிற நேரம் பிரச்சனை வராது, நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல தான் வரும். சொல்லுங்க ஆமென். நான் இன்னைக்கு போன வாரம் மட்டும் வந்துருந்துச்சுன்னு, நான் எப்படி ஜோமணி ஃபயரா இருந்தேன் தெரியுமா? அல்லேலூயா. இந்த வாரம் வந்துருச்சே, இன்னைக்கே நீ ஐஸ் கட்டி மாதிரி ஆயிட்ட. போன வாரம் மட்டும் வந்துருந்துச்சுன்னு வைங்க, சொல்ற நேரமே அப்படியே உடம்பெல்லாம் கொதிக்குது. வந்துருந்துச்சுன்னு வைங்க, இந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே சாம்பலாக்கி இருப்பேன். இந்த வாரம் வந்துருச்சு பாருங்க, நீ நினைக்கிற நேரம் பிரச்சனை வராது. ஆமே. நீ பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிற நேரம் பிரச்சனையே வராது. பிரச்சனை தான் விரும்புற நேரத்துல தான் வரும். ஆமே ஆமே. அல்லேலூயா. அப்படிதானங்க? உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். நான் ஆயத்தமா இருந்த நேரம்லாம் பிரச்சனை வராது. நான் எதிர்பார்த்திராத நேரம் புஷ்ன்னு வரும். மத்தாப்பு மாதிரி, புஷ்வான மாதிரி அது வரும். ஆனாலும் கூட ஆமே. புரியுதா? இப்ப பாத்தீங்கன்னா காலங்காத்தால இவங்க ரெடியா இருப்பாங்க, இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலான்னு. அவன் பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்திராத நேரத்தில் அப்படியே வருவான். இஸ்ரவேல் ஜனங்களேன்னுவான். அவன் பாத்தீங்கன்னு சொன்னா, ஐயோ வந்துட்டான் ஐயா ஐயோன்னு சொல்லி அவன் அரண்டு சந்துக்குள்ள பொந்துக்குள்ள எங்க போறானே தெரியாது, ஓடியே போயிடுவான். பிரச்சனையை கண்டு ஓடிடுவாங்க. இப்படி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கிற நேரம் தான் இவன் பயிற்றை ஆகாரத்தை எடுத்துக்கிட்டு எங்க போறான்? தன் சகோதரர்களை பார்க்க போகிறான். வாசிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு. நல்லா கவனிங்க, எல்லாரும் ஓடி போடுறாங்க. திடீர்னு சொல்லி தலைதெறிக்க ஓடி போயிட்டாங்க. இருந்த கூட்டம் ஒன்னையும் காணும். இவன் ஒரு ராணுவ வீரனை பிடிச்சு கேட்கறான், ஐயோ இவன் யாரியா? யோ இவன் தான் கோலியாத்து. அப்படியா? இவனை கொலை பண்றவனுக்கு ராஜா என்ன கொடுப்பாரு? இவனும் விவரமான ஆளுதான். ஆமா, புரியுதா? ஆமா, எனக்கு பிரதிபலன் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. ராஜா என்ன கொடுப்பாரு? அப்பா அவன் சொன்னார், வெகுமானம் கொடுப்பாரு, அது மட்டும் இல்ல பொண்ணையும் கொடுப்பாருன்னா. இவன் பார்த்தான், ஓ ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு போகவே இல்லையே. வாசிங்க 26. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்?
ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். நான் ஓட மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? நீங்கெல்லாம் பிரச்சனையை கண்டு ஓடுற மாதிரி நான் ஓட மாட்டேன். ஓடலாமா? ஓடலாமா? ஓடுறவங்களும் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க இல்லையா? அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் ஓடி இருந்தா பரவாயில்ல, இனி ஓடக்கூடாது. ஆமென். இனி ஓடவே கூடாது. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லி இருக்கு? நீங்க வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும். எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்து விட்டார்கள். வந்த உடனே பின்னால விரட்டிட்டு வந்தது யாரு? சொல்லுங்க பார்வோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரே செங்கடல் இல்லைன்னா ஓட ஆரம்பிச்சிருப்பான். இப்ப ஓட வழி இல்லை. புரியுதா? ஓடுறதுக்கு வழியே இல்லை. புலம்ப ஆரம்பிச்சாங்க, பயந்து நடுங்கினார்கள். யாத்திராகமம் 14:13 வாசிங்க. கர்த்தர் என்ன செய்யறாருன்னு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்பொழுது மோசே, நான் சொன்ன வசனத்தை வாதிக்காம யுத்தம் பண்றதை பத்தி பேசுங்க. 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் ஓடி போயின்னு சொல்லல, நின்று கொண்டு. ஹல்லேலூயா. உங்க சத்துரு உங்களை துரத்திக்கிட்டு வார நேரம் நீங்கள் ஓடி போக கூடாது, நின்று கொண்டு. அந்த 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 வசனத்துக்கு கீழே ஒரு கோடு போடுங்க. அந்த அந்த வார்த்தைக்கு கீழே, பார்வோன் உங்களை துரத்தும் போது, கோலியாத் உங்களை மிரட்டும் போது, பிரச்சனைகள் உங்களை எதிர்க்கும் போது, போராட்டங்கள் உங்களுக்கு எதிரே வரும்போது, நீங்கள் நின்று கொண்டு, இன்றைக்கு கர்த்தர் உங்களை, நீங்கள் நின்று கொண்டு ஓடக்கூடாது, நிக்கணும். நீங்க நிக்கணும். நீங்க அப்படி நின்னுட்டீங்கன்னா, யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரச்சனைகளை கண்டு ஓடாமல் ஆண்டவரை நினைத்து கொண்டு அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தரே யுத்தம் செய்வார். அவர்களுக்காக கர்த்தரே யுத்தம் செய்வார். ஓடவே கூடாது. வசனம் சொல்லி இருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசை பொறுத்தவரை ஏற்கனவே பயந்த பிசாசு தான். சொல்றது புரியுதா? பிசாசு ஏற்கனவே பயந்தது தான். இப்ப பாருங்க, சமீபத்தில் ஆழ்வார்பேட்டைக்குள்ள பன்னி கடிச்சு பிடிச்சி 2 பேரை பன்னி கடிச்சிருக்கியா? நல்லா கவனிக்கணும். நீங்க உடனே பன்னிய ஹீரோவா நினைக்க கூடாது. பன்னி 0 தான். புரியுதா? அந்த பன்னி ஏன் கடிச்சது சொல்லுங்க பாப்போம். பயத்துல தான் கடிச்சது. அது என்ன செஞ்சதுங்க? பயத்துல தான் கடிச்சது. அது பயத்துல தான் கடிச்சது. யாரை குறிச்ச பயம்? நம்மை குறித்த பயம் அதுக்கு இருக்கியா? அல்லேலூயா. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு நாய் துரத்துனா ஓடக்கூடாது, அப்படித்தானே? ஓடுறன கண்டா நாய் என்ன செய்யும்? துரத்தும். பேயும் அப்படியே தான். ஓடுறவனை கண்டா பேய் துரத்தும். எதிர்த்து நில். அல்லேலூயா. எதிர்த்து நில். வசனம் அப்படிதான் சொல்லி இருக்கு. நீங்கள் நின்று கொண்டு, நீங்க நின்னுட்டீங்கன்னா போதும், அதற்கு பின்பு கர்த்தர் என்ன பண்றாருன்னு பாரு. ஆமே. கர்த்தர் யுத்தம் செய்வார். கர்த்தர் என்ன செய்வாரு? யுத்தம் செய்வார். அப்ப கர்த்தர் யுத்தம் செய்யணும்னா பிரச்சனைகளை கண்டு தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அட சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? ஹல்லேலூயா. பிரச்சனைகளை கண்டு ஓடுறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சந்தோஷமா ஒரு அல்லேலியா போடுங்க. நீங்க அல்லேலியா போடாதனால நீங்க எல்லாம் பெரிய ஹீரோன்னு நான் நினைச்சிருவேனா? உங்கள எத்தனை பேர் தெரியுமா பிரச்சனைகளை கண்டு அரண்டு போயிருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நின்று கொண்டு. நீ பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஆமென். நீ அந்த சூழ்நிலைகளை எதிர்த்து நின்று கொண்டால் கர்த்தர் உனக்காக நிச்சயமாய் யுத்தம்
செய்வார். ஆமென். நிச்சயமா கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். பிரச்சனைகளை கண்டு தாவீது ஓடவே இல்லை. தாவீது ஓடவே இல்லை. இந்த தாவீது கிட்ட இருந்த கடைசியா ஒரு குணம் இருக்கு. கடைசினா இந்த பிரசங்கத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய மனரம்யமான வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க? மனரம்யமான வாழ்க்கை. இன்னும் பிரசங்கம் முடியல, அதனால பைபிள்கள் எல்லாம் ஒன்றும் மூட வேண்டாம், பிரசங்கம் தொடரும். கவனிங்க. அடுத்த ஆராதனைக்கு போக வேண்டிய நானே கவலைப்படாம இருக்கிற நேரம் உங்களுக்கு என்ன பத்தி கவலை? என்ன பத்தி கவலைப்படாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு அங்க நம்முடைய துணை போதகரை நடத்திட்டு வந்துடுவாரு. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையப்பட வேண்டாம். நீங்க எனக்காகவே பைபிளை மூடுறீங்களே, என் மேல நீங்க வச்சிருக்கிறது இவ்வளவு கரிசனைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லவே மாட்டேன். கவனிங்க. மனரம்யமான தாவீது. இந்த மனரம்யமான தாவீது, இந்த தாவீதை பாருங்களேன். 1 சாமுவேல் 18:5 முடிஞ்சது, அவ்வளவுதான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய், சவுல் தன்னை அனுப்புகிற எந்த இடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தது. தாவீது புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கி. நல்லா கவனிக்கணும். சவுல் அவனை எப்படி மாத்திட்டாரா? சொல்லுங்க. யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி. யுத்த மனுஷர்கள் அத்தனை பேருக்கும் அதிகாரியாக்கினார். இப்ப வச்சுக்கோமே, கமாண்டர் ஆக்கிட்டாரு. எப்படி ஆக்கிட்டாரு? யுத்தம் செய்கிற அத்தனை பேருக்கும் அவர் தான் சொல்லுங்க தலைமை. தலைமை தளபதின்னு வாங்கல்ல, அந்த தலைமை தளபதி பதவி யாருக்கு கிடைச்சது? ஏன்னு கேட்டா இந்த ப்ரமோஷனை கொடுத்தது யாரு? சவுல். இந்த தாவீதை அனுப்புனா எல்லா இடத்துலயும் போய் எல்லா காரியத்தையும் எப்படி செஞ்சான்? புத்தியா செஞ்சான். இத பார்த்துட்டு அவனுக்கு சீஃப் கமாண்டர் அந்த போஸ்டை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. சரியா? இப்ப தாவீது அப்படி அந்த பதவி அவனுக்கு கிடைச்ச பிறகும் தாவீது எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். எப்படி இருந்தான்? பிரியமாய் இருந்தான். அவ்வளவு பெரிய பதவி வந்துருச்சு. சாதாரண ஆள் கிடையாதுங்க. இப்ப புரியுதா? சீஃப் கமாண்டர் சாதாரண பதவியா? பெரிய பதவி. அந்த பதவி கிடைச்சிருச்சு. ஆனாலும் ஜனங்களிடத்திலே அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? எல்லாரிடத்திலும் மிகவும் பிரியமான் இருந்தான். அந்த பதவி ஜனங்களுக்கும் அவனுக்கும் இடையில எந்த இடைவெளியையும் ஏற்படுத்தவே சொல்லுங்க இல்லை. எந்த இடைவெளியும் ஏற்படுத்தவே இல்லை. இன்னைக்கு தான் பாருங்களேன், வாராங்க யாரு? இப்ப எம்பி எலெக்ஷன் பாருங்க, கேண்டிடேட்ஸ் எல்லாம் வராங்க. வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம அவங்கள கும்பிடாட்டி அவங்களே நம்மளை கும்பிடுறாங்க. யாராவது கும்பிட்டாங்களா? உங்களை பார்த்து கும்பிட்டாங்களா? உங்களை பார்த்து கும்பிட்டாங்கல்ல? என்ன கும்பிடுறாங்கிறீங்க? ஏ அப்பா, சரி பரவாயில்ல. சப்போஸ் இவங்கள ஒரு ஆளு எம்பியா எலெக்ட் ஆயிட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் அவர் சைஸே மாறிடும். உண்டா இல்லையா? இதெல்லாம் என்னைக்கே போயிருச்சு. என்னைக்கு என்ன நீங்க முட்டாளா நினைச்சு ஓட்டு போட்டீங்களோ அன்னைக்கே நீங்க எல்லாம் முட்டாளாயிட்டியோ. அதனால இனிமேல் உங்களை நான் கும்பிட மாட்டேன். என்ன நீங்க தான் கும்பிடணும். என்ன நீங்க என்ன செய்யணும்? கும்பிடணும். இருக்கா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமா, இதுதான் இன்னைக்கு இருக்கிற இந்தியாவிலையும் உலகத்திலையும் இருக்கிற எல்லா அரசியல்களும் அப்படிதான். ஆனா இவனுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்த போதிலும் எல்லா ஜனங்களிடத்திலும் பிரியமாய் இருந்தான். எப்படி இருந்தான்? பிரியமாய் இருந்தான். இப்படி பிரியமாய் இருந்து ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் குறிப்பாக ஸ்திரீகள் ஓட்டு அவனுக்கே. யாருடைய ஓட்டு? ஸ்திரீகள் ஓட்டு அத்தனை யாருக்கு விழுந்துருச்சு? ஆமா,
என்ன ஓட்டு போட்டாங்க? தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. இது யாரு காது கேட்டுச்சு? அவனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அவன் உடனே என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இந்த பயலை இந்த பதவியில வச்சதே தப்புன்னு சொல்லி உடனே அவனை என்ன பண்ணான் தெரியுமா? 18வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 1-2 வசனத்தை வாசிங்க, முடிச்சிருவோம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடல்களுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். முறைமுறையாக, அதுவும் கொயர் கொயரா பாடியிருக்காங்க. கொயர் கொயரா பாடியிருக்கிறான். புரியுதா? ஆமா, இப்படி முறைமுறையா பாடின உடனே அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள். எனக்கு 1000மா? இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. நல்லா கவனிக்கணும். பார்த்துட்டு என்ன பண்ணான் தெரியுமா? அவனுக்கு பதவி இரக்கம் பண்ணினான். என்ன செய்தான்? பதவி இரக்கம் பண்ணினான். ஆனா பதவி இரக்கம் பண்ணினாலும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா பதவி இரக்கம் பண்ணியாச்சு. ஆனாலும் கூட தாவீது ஜனங்களோடு எப்பொழுதும் போல ஐக்கியமாய் இருந்தான். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இருக்கா அப்படி பைபிள்ல? நீங்க வாசிச்சு பாருங்க, அங்க அப்படிதான் சொல்லி இருக்கு. அதுக்கு பிறகும் கூட அவன் இறக்கப்பட்ட பிறகும் அவனை தாவீது அந்த நிலைமையிலிருந்து கீழே தள்ளின பிறகும் அந்த தாவீது அதை பத்தி வருத்தவே படல. நல்லா கவனிக்கணும். தாவீதுக்கு தெரியும். பவுல் சொன்னார் தெரியுமா? எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு என்ன பதவி கொடுத்தா என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? சீஃப் கமாண்டண்டா என்ன போட்டாலும் அங்கேயும் இருக்க முடியும். என்ன பாதாளத்துக்கு நிலைமைக்கு என்ன கீழே தள்ளினாலும் எல்லா நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு முடிஞ்சது அதோட சரி. நான் எந்த நிலைமையில இருந்தேன், என்னை இப்படி தள்ளிட்டாங்க, அதோட அவனால பாத்தீங்கன்னா உலகத்துல வாழவே முடியாது. நொந்து நூலாய் போய் விடுகிறான். அப்படி இல்ல, நமக்கு அப்படியும் இருக்க தெரியணும், இப்படியும் இருக்க தெரியணும். அல்லேலூயா. இப்படியும் இருக்க தெரியணும், அப்படியும் இருக்க தெரியணும். அல்லேலூயா. சொல்றது புரியுதாங்க? ஆமா. அதனால இந்த குணங்கள் எல்லாம் நம்ம எல்லாரையுமே பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க தெரியுமா? மனசுக்கு ஏற்றால் போலதான் மாங்கல்யம் அப்படின்னுவாங்க. நம்ம குணங்கள், நம்ம இதே போல ஆவிக்குரிய சுபாவங்கள், இதையெல்லாம் கர்த்தர் அப்படியே தேடிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களை ஒரு பொசிஷன்ல வைக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிட்டாருன்னு வைங்க. ஆமென். இந்த தாவீதை கண்டுபிடிச்சது போல உங்களையும் கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொன்னா எவனை தள்ளுவாரோ நமக்கு தெரியாது. மொத்தத்துல நம்மளை தூக்கி உட்கார வச்சுருவார். ஆமென். அல்லேலூயா. அவர் தள்ளுறவனை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படுவானே? ஆமென். அப்படி தள்ளப்பட்டவனை குறித்து சாமுவேல் அழுதுகிட்டு இருக்கிற நேரம் ஆண்டவர் சொன்னார், நானே தள்ளிவிட்டேன், நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிறாரு இல்லையா? அதனால கர்த்தர் நமக்காக எவனை தள்ளுவானோ தெரியாது, தள்ளுவாரோ தெரியாது. மொத்தத்துல குணங்களும் சுபாவங்களும் வசனத்துக்கு உட்பட்டு இருந்தால், ஆமென், இந்த தாவீதினுடைய சுபாவங்கள் உங்கள் ஜீவியத்திலே காணப்பட்டால் கர்த்தர் அவனை தள்ளி இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரும் எழுந்து போக கூடாது. நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். இன்னும் 2 நிமிஷம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்களுக்கு நம்மை பரிபூர்ணமாய் இந்த காலை வேளையில நாம் அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்களுக்கு உங்கள் ஜீவியத்தை நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீதை போல எல்லாவற்றிலும் தேவ சித்தம், தாவீதை போல கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சுபாவம், இந்த குணங்கள் அத்தனையும் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதலின் சுபாவங்கள், மனரம்யமாய் இருக்கிற கர்த்தர் என்ன அப்படி வச்சாருக்காக ஸ்தோத்திரம்.
கர்த்தர் இன்னைக்கு என் வாழ்க்கையில இதை அனுமதித்திருக்கிறார், இதற்காகவும் ஸ்தோத்திரனே. கர்த்தர் எந்த நிலைமையிலே நம்மை வைத்தாலும் மனரம்யமாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் மொத்தத்துல உங்களை பார்த்து சொல்றாரு, அல்லேலூயா, தன்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு உள்ளவர்களை கர்த்தர் அவர்களிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அவர்களை மேன்மைப்படுத்தும்படிக்கு இந்த ஆலயத்தின் எல்லைக்குள்ளே கர்த்தருடைய கண்கள் இந்த காலை வேளையில நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கு. அவர் உங்களை கண்டுபிடிக்கட்டுமே. அவர் உங்களிடத்துல இந்த தாவீதின் அத்தனை சுபாவங்களையும் கர்த்தர் கண்டுபிடிக்கட்டுமே. ஹல்லேலூயா. வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய கிருபையின் திருவசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இங்கே நாங்கள் ஒன்றை அறிந்திருக்கிறோம். பூச்சக்கரத்திலே உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட நாங்கள் விசேஷமானவர்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களை மேன்மைப்படுத்துவதே உம்முடைய நோக்கம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களாகிய எங்களுடைய வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக உம்முடைய கண்கள் இந்த காலை வேளையில எங்கள் மேல் என் மேல் நோக்கமாய் இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, சங்கீதம் 89 சொல்லியிருக்கிற வண்ணமாய் என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் என்று சொன்னது போல இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கண்கள் எங்களையும் கண்டுபிடிக்க கூடிய வகையில இந்த தாவீதின் அத்தனை சுபாவங்களும் பிரசங்கித்த பிரசங்கத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அனுபவமாய் மாறுவதாக. வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கண்கள் தங்களிலே படுவதற்கு ஏதுவாக உம்முடைய பிள்ளைகளை வசனத்தின்படி வாழ்க்கையாய் மாற்றும். ஆசீர்வதித்து நடத்தும். கிருபை கூடவே இருக்கட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் திரும்பி செல்லும் போதும் இந்த வாரம் முழுவதிலும் உங்க பாதுகாக்கும் கிருபை உங்க பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. தொடர்ந்து பொறுப்படுத்தி வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.